வெள்ளிக்கும் ஆன்மீகத்துக்கும் இல்ல தெய்வ சக்திக்கும் மெட்டலோட ரொம்ப நெருங்கி இருக்கும்போது என்ன அப்படின்னா, வெள்ளினாலே சுக்கிரனோட அம்சம். உங்க உடம்பு நெறைய சுத்திகரிப்பு நடந்துகிட்டே இருக்கும். உங்கள அறியாம. இதுல குறிப்பா வெள்ளியோட விலையும் ஈக்குவலா ஏறிக்கிட்டே வரும். அதுவும் ஒண்ணும் குறைவா இருக்காது. ஏறிக்கிட்டே வரும். என்ன இது 2த்துக்கும் வித்தியாசம்? வீட்ல கண்டிப்பா 2 உலோகமும் இருக்கணும். குறிப்பா உங்களோட கேஷ் பாக்ஸ்ல 2 உலோகமும் உள்ள இருக்கணும். இருந்துருச்சுன்னா, அதுவே நெறைய விஷயத்த மல்டிப்ளை பண்ணி குடுக்கும். என் உடம்புல ஏற்கனவே நோய் அதிகமா இருக்கு அப்படின்னா, அங்க நீங்க வெள்ளிய குறைச்சு யூஸ் பண்ணணும். தங்கத்த அதிகப்படுத்திக்கலாம். ஏற்கனவே சுகர் பீக்ல இருக்கு. நீங்க வெள்ளி அதிகமா போட்டீங்க அப்படின்னா, நெறைய யூசேஜ்ல புழக்கத்துல வச்சிருந்தீங்கன்னா, உங்க நோய அதிகப்படுத்தி விட்டுக்கிட்டே இருக்கும். ம். அப்ப அந்த இடத்துல வெள்ளியோட யூசேஜ குறைச்சிடுறது நல்லது. நம்மளோட வீட்டு இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளி தட்டுல சாப்பிடலாம். ம். வெள்ளி டம்ளர்ல பயன்படுத்தலாம். அந்த மாரி வெள்ளிய ஏதாவது ஒரு இதில பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் எதுக்குன்னா, வெள்ளி பயன்பாட்டுக்கு. தங்கம் சேர்த்து வைக்கிறதுக்கு. ஒரு பக்கம் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ல தண்ணி டெய்லி குடிங்க. ம். ஒரு பக்கம் ஏதாவது ஒரு மெட்டல் காப்பரோ, வெள்ளியோ ஏதோ ஒரு இதில அந்த மாரி ஒரு மெட்டல்ல தண்ணி ஊத்தி வச்சு குடிச்சு பாருங்க. ஒரு மனிதனுக்கு நல்ல தூக்கம் வருதுனாலே கண்டுபிடிச்சிடலாம். உள்ள இருக்கிறதெல்லாம் கரெக்ட்டா ஓடிக்கிட்டு இருக்கு. உங்க தாட் ப்ராசஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. அந்த நெகட்டிவ் அடிச்சு வெளியில தள்ளிரும். ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர், அஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நீங்க நெறைய இடங்கள்ல காப்பர் கம்பி மூலமா இறைவன் கிட்ட பேச முடியும் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்கீங்க. அத பார்த்துட்டு நெறைய பேர் அத முயற்சி பார்த்து எங்களுக்கும் அந்த ஃபீல் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. காப்பர் கம்பியில அவ்ளோ சக்தி இருக்குன்றத நீங்க அந்த பதிவில சொல்லியிருக்கீங்க சார். அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிரதானமா வெள்ளிய ஹைலைட்டடா சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா, நீங்க அணியக்கூடிய மோதிரமா இருக்கட்டும், இல்ல கையில போட்டிருக்க சின்ன விஷயங்களா இருக்கட்டும், வெள்ளியில தான் இருக்குமே தவிர தங்கத்தில பெரும்பாலும் நீங்க பயன்படுத்துறது இல்ல. இப்ப வெள்ளிக்கும் ஆன்மீகத்துக்கும் இல்ல தெய்வ சக்திக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்றது நீங்க பண்றத பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்? இங்க பாருங்க, எல்லா உலோகத்துக்கும் தெய்வத்தன்மை உண்டு. ம். ஓகே. பஞ்சலோகத்துக்கு தெய்வத்தன்மை உண்டு. வெள்ளிக்கு தெய்வத்தன்மை உண்டு. ஒரு பித்தளைக்கு தன்மை உண்டு. ஏன் நான் காப்பர் சொன்னேன் அப்படின்னா, நீங்க ஒரு கோவில்ல சிலை வடிக்கிறதுக்காக சிற்பி அந்த கல்ல எப்படி தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னா, அந்த கல்ல நெறைய தாமிரம் இருக்கணும். ம். தாமிரம்னா அந்த உள்ள காப்பர் வேல்யூ நல்லா இருக்கணும். அப்படின்னா மட்டும் தான் அந்த கல்ல சிலைக்கான கல்லா தேர்ந்தெடுப்பாரு. ஒரு தெய்வத்தோட சிலைய வடிக்கிறதுக்கான கல்லா தேர்ந்தெடுப்பாரு. அதுவும் பெண் கல்லா இருக்கணும். அந்த மாரி நெறைய இது இருக்கு. இல்ல எந்த கல்லுல காப்பர் இல்லையோ, அந்த கல் கோவிலுக்குள்ள இருக்கிறதுக்கான கல் இல்ல. அதுல காப்பர் இருந்தா மட்டும் தான் கோவிலுக்குள்ள சிலையா வைக்க முடியும். இல்லன்னா என்ன? கால்ல மிதிக்கிற அந்த மிதிக்கல்லா தான் பயன்படுத்திக்க முடியுமே தவிர, அது உள்ள காப்பர் இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம நெறைய மந்திரங்கள் குடுக்குறோம். இப்ப நாளைக்கு சிலையா வடிச்சிடுறோம் நம்ம அந்த கல்ல. நெறைய மந்திரங்கள் குடுக்குறோம். உள்ள இருக்க காப்பர் தான் அந்த மந்திரங்கள உள்வாங்கிக்கும். ம். உள்வாங்கி டிரான்ஸ்மிட் பண்ணும். இந்த பிரபஞ்சத்துக்கு அதுதான் டிரான்ஸ்மிட் பண்ணுமே தவிர, உள்ள தாமிரம் இல்லன்னா, அந்த கல்லுல மந்திரம் போவாது. நீங்க எவ்வளோ மந்திரம் குடுத்தாலும் உள்ள எடுத்துக்காது. வெறும் கல். இப்போ சில மலை பிரதேசங்களுக்கு இல்லன்னா மலை உச்சிக்கு போம்போது சில இடங்கள்ல போயிட்டு நீங்க ஒரு வார்த்தைய நல்லா உரக்க சொல்லிட்டு வரீங்க அப்படின்னா, நீங்க திருப்பி அடுத்த வருஷம் அதே இடத்துக்கு போங்க. அந்த இடத்துல நீங்க என்ன வார்த்தைய உச்சரிப்பு பண்ணீங்களோ, அந்த வார்த்தை திருப்பி உங்க காதுல விழுகும். ம். இது எதனாலன்னா, அந்த மலையில இருக்கிற தாமிரம். அந்த மலையில உள்ள இருக்கிற அந்த காப்பர் வேல்யூ. அதுதான் உள்வாங்கி வச்சுக்கும். எல்லா கோவில்லயும் பாருங்க, நெறைய அந்த நடுவுல இருக்கிற விக்கிரகத்த சுத்தி கல்லு பதிச்சிருப்பாங்க, இந்த கர்ப்ப கிரகத்துல. இந்த உள்ள இருக்கிற காப்பர் இருக்கு இல்லையா? கல்லுக்குள்ள தாமிரம் இருக்கு இல்லையா? நம்ம குடுக்குற எல்லா மந்திரங்களையும் உள்வாங்கி வச்சுக்கும். நீங்க இந்த கோவில்ல நம்ம நட சாத்துறோம், இல்ல மத்த நேரத்துல அந்த ரெஸ்டிங் டைம் இருக்கும் இல்லையா? அந்த மந்திரம் அப்படியே உள்ள உள்வாங்கி வச்சுக்கும். சில கோயில்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? 2000 வருஷம் இருக்கு, 3000 வருஷம் இருக்கு. இதெல்லாம் ம். காரணம் என்ன? உள்ள இருக்க காப்பர் வேல்யூ. ஸோ இது ஒரு ரேடியோல இருக்கிற ஆண்டனா மாரி இந்த காப்பர்ங்கிறது. இதுதான் அந்த மேல இருக்கிற தெய்வத்துக்கான அந்த அந்த எனர்ஜிக்கும் நம்மள மாரி கொஞ்சம் லோ எனர்ஜில இருக்கிறவங்களுக்கும் பாலமே இந்த மெட்டல் தான். ஸோ அதனால தான் காப்பர அதிகமா பயன்படுத்துங்க. ம். தெய்வத்தோட அந்த
கனெக்ட் வேணும் அப்படின்னா காப்பர் நிறையா பயன்படுத்துக்கன்னு சொன்னதுக்கு ரீசன் இதுதான். ம். மற்ற உலோகங்களை எடுத்துக்கிட்டோம்னா நான் எல்லா உலோகமும் யூஸ் பண்ணுவேன். நான் பஞ்சலோகத்திலேருந்து இல்ல நாங்க அதிகமா பார்த்ததுனால வெள்ளியில மோதிரம் அணியிறதா இருக்கட்டும், சரி ஓகே அதுக்கு பின்னாடி ஏதாவது சீக்ரெட் இருக்குமோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு கேள்வி எல்லா வச்சோம். மனிதர்களும் வெள்ளியும் போடணும், தங்கமும் போடணும். ம். சில பேர் ஏதாவது ஒன்று போடலாமா சார்ன்னு கேட்குறாங்க. ம். ரெண்டுத்தையுமே போடலாம். மேக்ஸிமம் எனக்கு கோல்டு அலர்ஜி அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப 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 குறைவு. ம். அப்படியெல்லாம் அலர்ஜின்லாம் யாரும் சொல்லி நான் இன்னும் கேட்டதில்லை. தங்கத்தை தலையில வச்சு கொண்டாடுறவங்கள தானே சார் அது இன்னைக்கு விற்கிற விலைக்கு ஒத்தி தான் பார்க்க முடியுதே தவிர, அப்போது தங்கமும் யூஸ் பண்ணலாம், வெள்ளியும் யூஸ் பண்ணலாம். ஆனால் வெள்ளி யார் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், வெள்ளி அணியிறதுல யார் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, என் உடம்புல ஏற்கனவே நோய் அதிகமாக இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் வெள்ளியை குறைச்சி யூஸ் பண்ணணும், தங்கத்தை அதிகப்படுத்திக்கலாம். ஏற்கனவே வந்து சுகர் பீக்கில் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் எப்போ பார்த்தாலும் என் உடம்பை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குன்னா, நீங்கள் வெள்ளி அதிகமாக போட்டிங்க அப்படின்னா, நிறைய யூசேஜில் புழக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் நோயை அதிகப்படுத்தி விட்டுக்கிட்டே இருக்கும். ம். அப்போ அந்த இடத்துல வெள்ளியோட யூசேஜை குறைச்சிடுறது நல்லது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நிறைய பேர் அந்த மாதிரி ஏதாவது வெள்ளியில் போட்டிருக்காங்க, பட் அவங்களுக்கு ஏற்கனவே டிசீஸ் இருக்குன்னா முதல்ல வெள்ளியை ரிமூவ் பண்ணிவிடுங்கன்றது. ம். உங்கள் நோயை குறைக்கிறதுக்கு இதுவும் ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக. பட்டு இதில் என்னென்னா, எப்பயுமே வெள்ளி மட்டும் புழக்கத்தில் இருக்கணுமே தவிர வீட்டுக்குள்ளே ஸ்டோரேஜில் இருக்கக்கூடாது. ம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம வீட்டுக்கு நம்மளோட வீட்டு இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி தட்டில் சாப்பிட்லாம், ம். தாராளமாக வெள்ளி தட்டு வச்சு சாப்பிட்லாம், வெள்ளி டம்ளரில் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி வெள்ளியை ஏதாவது ஒரு இதில் பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் எதுக்குன்னா வெள்ளி பயன்பாட்டுக்கு, தங்கம் சேர்த்து வைக்கிறதுக்கு. இதுதான் வித்தியாசம். ஆனால் இன்னைக்கு வெள்ளியே தங்க ரேட்டில் போயிட்டுருக்கே, நாங்கள் எங்கேருந்து சார் வெள்ளி தட்டில் சாப்பிட்றது? கண்டிப்பாக 2 உலோகத்தோட ரேட்டும் கண்ணா பின்னாடி ஏறப்போகுது. பெரிய ஒரு பீக்கை தொடப்போகுது. இதுவே பீக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை விட ஒரு பெரிய பீக்குக்கு போகுது. இன்னும் ஒரு சரியாக இன்னொரு 1.5 2 வருஷம் பார்த்தீங்கன்னா இது பாட்டு ஏறிட்டே தான் போகும். இது வந்து இறங்குறதுக்கு இப்போதைக்கு வேலை இல்லை. நடுவில் ஒரு சின்ன சரிவு இருக்கும். என்ன சரிவு விழுந்ததோ அதை டபுள் ட்ரிபிள்ன்ட்டு அதை மேட்ச் பண்ணிடும். கண்டிப்பாக விலை ஏற தான் போகுது. இதில் குறிப்பாக வெள்ளியோட விலையும் ஈக்குவலாக ஏறிக்கிட்டே வரும். அதுவும் ஒன்றும் குறைவாக இருக்காது, ஏறிக்கிட்டே வரும். என்ன இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம்? வீட்டில் கண்டிப்பாக 2 உலோகமும் இருக்கணும். குறிப்பாக உங்களோட கேஷ் பாக்ஸில் 2 உலோகமும் உள்ளே இருக்கணும். இருந்துருச்சுன்னா அதுவே நிறைய விஷயத்தை மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். ஸோ வெள்ளி வந்து புழக்கத்துக்கு வச்சுக்கணும், தங்கத்தை சேமிப்புக்கு வச்சுக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். சரி, இப்போ வந்து புழக்கத்தில் வைக்கணும்னு சொல்கிறப்போ நீ வெள்ளி தட்டில் வந்து சாப்பிடுங்க, வெள்ளி டம்ளரில் வந்து தண்ணி குடிங்க அப்படின்லாம் சொன்னீங்க. ஒருவேளை நாங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரியான மாற்றங்கள் எங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நடக்கும் சார்? எப்பயுமே நீங்கள் மெட்டலோடு ரொம்ப நெருங்கி இருக்கும்போது என்ன அப்படின்னா, வெள்ளினாலே சுக்கிரனோட அம்சம். எப்பவுமே அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நெருங்கி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு நிறைய சுத்திகரிப்பு நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களை அறியாமல் நீங்கள் மெட்டலோட கான்டாக்ட்ஸே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இப்போ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு வச்சுக்கிறோமே, அது அப்படியே இருக்கும். தாட்ஸ் எப்படி இருக்குன்னா அப்படியே இருக்கும், மாறவே மாறாது. எப்படி அதாவது நான் வந்து ஒரு பயத்தில் நான் ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கேன்னா அப்படியே போராடிட்டு இருப்பீங்களே தவிர அந்த மாற்றத்தை கொடுக்கவே கொடுக்காது. இந்த மாதிரியான மெட்டல்ஸில் சாப்பாடு சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், இந்த மாதிரி இருக்கும் போது தான் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு பக்கம் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி டெய்லி குடிங்க, ஒரு பக்கம் ஏதோ ஒரு மெட்டல், காப்பரோ வெள்ளியோ ஏதோ ஒரு இதில் அந்த மாதிரி ஒரு மெட்டலில் தண்ணி ஊற்றி வச்சு குடிச்சு பாருங்கள். நிச்சயமாக பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதை ஒரு 10 நாள் செஞ்சுட்டு விட்டுருங்க, அப்புறம் என்ன மாற்றம்னு பாருங்கள். இன்னொரு 10 நாள் மெட்டலில் ஊற்றி பாருங்கள், எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு பாருங்கள். உங்கள் தூக்கத்தில் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு மனிதனுக்கு நல்ல தூக்கம் வரதுனால கண்டுபிடிச்சிடலாம், உள்ளே இருக்கிறதெல்லாம் கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. உங்கள் தாட் ப்ராசஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, அந்த நெகட்டிவ் அடித்து வெளியில் தள்ளிடும். அதனால தான் மெட்டல்ஸ் எந்த அளவுக்கு பயன்படுத்திங்களோ நீங்கள் அந்தளவுக்கு புதுப்பிக்கப்படுறீங்கன்னு அர்த்தம். உள்ள நிறைய கெமிக்கல் சேஞ்சஸ் நிறைய நடக்கும். ஸோ எப்பயுமே மெட்டல்ஸோட கான்டாக்டில் இருக்கிறது தான் நல்லது. கண்டிப்பாக இந்த பதிவுகளில் சொன்ன எல்லா விஷயங்களுமே மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.